அடர்ந்த ஒரு பழைய காட்டில் லட்டுவும் ரோஜாவும் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த காட்டிற்கு பெரிய ஆபத்து வரப்போவதை அவர்கள் உணர்ந்தார்கள். ரோஜா, சீக்கிரம் எந்திரி, தூங்காத. பூமி ஏன் இப்படி அதிருதுன்னு பாரு. என் கூற்றுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன குச்சிகள் எல்லாம் கீழே விழுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமாம் லட்டு, நானும் கவனித்தேன். காலையிலிருந்தே காடு ஏதோ ஒரு மாதிரி அமைதியா இருந்துச்சு. இப்ப தூரத்துல பெரிய புழுதி படலம் கிளம்புது. அது என்னன்னு தெரியலையே. ஐயோ, அது புழுதி இல்ல ரோஜா. ஆயிரக்கணக்கான எருமைங்க மிரண்டு ஓடி வருது. அதோ பாரு, அந்த பெரிய ஆலமரம் கூட சாஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீடு இருக்காது. லட்டு, நம்ம சேர்த்து வச்ச தானியங்கள் எல்லாம் வீணா போகுமேன்னு நினைக்காத. உயிர் பிழைக்கிறது தான் இப்ப முக்கியம். உடனே நம்ம சிறக விரிச்சு உயரமா பறக்கலாம், வா. ஆனா ரோஜா, எனக்கு பறக்கவே நடுக்கமா இருக்கு. நம்ம இவ்வளவு நாள் வாழ்ந்த இந்த அழகான இடத்த விட்டுட்டு எங்க போக போறோம்? நமக்கு வேற வீடு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் லட்டு, தைரியமாயிரு. எங்கே ஒரு கதவு மூடுதோ அங்க இன்னொன்று திறக்கும். நாம வடக்கு திசையில இருக்கிற அந்த பெரிய மலைய தாண்டி போகலாம். குட்டிகளே, நேரத்தை வீணாக்காதீங்க. அந்த எரும கூட்டம் காட்டையே துவம்சம் பண்ணிட்டு வருது. இன்னும் 5 நிமிஷத்துல இங்க இருக்கிற ஒரு மரம் கூட மிஞ்சாது. சீக்கிரம் கிளம்புங்க. புதிய காட்டை தேடிப் போகும் வழியில் ஒரு அடர்ந்த கருப்பு நிற காட்டை அவர்கள் கடந்தார்கள். அங்கே பயங்கரமான பறவைகள் அவர்களை வழிமறித்தன. ரோஜா, இந்த காடு பாக்குறதுக்கே ரொம்ப பயமா இருக்கே. மரங்கள் எல்லாம் காய்ந்து போய் இலைகள் இல்லாம எலும்பு கூடு மாதிரி இருக்கு. இங்க ஏன் ஒரு சின்ன பறவை கூட சத்தம் போடல? ஆமாம் லட்டு, இந்த காத்துல ஏதோ ஒரு கெட்ட வாசனை வருது. நாம இங்க தரையிறங்கவே வேண்டாம். நேரா பறந்து போயிட்டே இருக்கலாம். என் மனசுக்கு ஏதோ தப்பா தோணுது. இங்க பாரு ரோஜா, அந்த பாறை மேல உட்கார்ந்திருக்கிற கழுகுகள் நம்மளையே தான் பாக்குது. ஐயோ, அதுல ஒண்ணு இப்போ சிறகு விரிச்சு நம்மள நோக்கி வருது. என்ன பண்றது? லட்டு, பயப்படாத. வேகமா மேல மேகத்துக்குள்ள புகுந்து பாரு. கழுகுகள் பெருசா இருக்கிறதால நம்மள மாதிரி சின்ன பறவைகள் நுழையிற குறுகலான இடத்துக்குள்ள வர முடியாது. வா, வேகமா. அதுங்க ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு ரோஜா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்தனும் போல இருக்கு. என் சிறகு வலிக்குது. ஆனா நான் விடமாட்டேன். இன்னும் வேகமா பறக்கிறேன். இதோ இந்த முழுச்செடிகளுக்கு நடுவுல புகுந்து போயிடலாம் லட்டு. அங்கே பாரு, கழுகுகள் எல்லாம் தரையிறங்கிடுச்சு. நம்மள பிடிக்க முடியாம அவை கோபத்துல கத்துது பாரு. ஏய் குட்டி பறவைகளே, எங்க எல்லைக்குள்ள நுழைய எவ்வளவு தைரியம் உங்களுக்கு! இப்போதைக்கு தப்பிச்சிட்டீங்க. ஆனா அடுத்த முறை எங்க கண்ணுல மாட்டினா நீங்க தப்பிக்க முடியாது. அடுத்த காட்டில் மழையே இல்லை. அங்கே இருந்த பறவைகள் பசியால் வாடின. தண்ணீருக்காகவும் உணவிற்காகவும் அவை மற்றவர்களை துன்புறுத்தின. தாகம் தாங்க முடியல. தொண்டையெல்லாம் காஞ்சி போச்சு. அங்க ஒரு சின்ன குளம் தெரியுது. அங்க போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாமா? எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு. வேண்டா லட்டு, அந்த குளம் வெறும் சேறு மாதிரி தான் இருக்கு. அங்க பாரு, அங்க இருக்கிற பறவைகளெல்லாம் எவ்வளவு சோகமா இருக்குன்னு. மழையே இல்லாததால இந்த காடு பாலைவனம் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ ரோஜா, என் முதுகு பையில நான் வச்சிருந்த அந்த ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை யாரோ ஒரு காக்கா பிடுங்கிட்டு ஓடுது. அது நம்மளோட கடைசி சாப்பாடாச்சே. இப்ப என்ன பண்றது? லட்டு, அந்த பறவைய துரத்தாத. பாரு, அந்த பறவை அந்த பழத்தை கொண்டு போய் அதோட குட்டிகளுக்கு கொடுக்குது. அவங்க திருடங்க இல்ல லட்டு, ரொம்ப பசியில இருக்கிறவங்க. ஆமா ரோஜா, அவங்க நிலைமைய பார்த்தா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்மகிட்ட இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். நாம இப்போ தண்ணி தேடி போகணும். இன்னும் கொஞ்ச தூரம்தான் லட்டு. தூரத்துல மேகங்கள் எல்லாம் கருப்பா தெரியுது. அங்க நிச்சயம் மழை பெய்யும். நம்மளோட கஷ்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிரும். எங்களை மன்னிச்சிடுங்க நண்பர்களே. இங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. மரங்களெல்லாம் கருகி போச்சு. பிழைக்க வழி இல்லாம தான் உங்ககிட்ட திருடிட்டேன். நேரா போங்க, அங்க ஒரு வழி இருக்கு. சோர்வாக பறந்து கொண்டிருந்த லட்டுவுக்கும் ரோஜாவுக்கும் காற்றில் ஒரு இனிமையான பழங்களின் மனம் வீசியது. அவர்கள் புதிய நம்பிக்கையை பெற்றார்கள். ரோஜா, ரோஜா, உனக்கு அந்த வாசனை தெரியுதா? இது ஏதோ பூக்களோட வாசனையா இல்ல பழத்தோட வாசனையா? என் மூக்கே தொலைக்குது. அவ்ளோ ஒரு இனிமையான மனம். ஆமா லட்டு, இது நிச்சயமா பழுத்த மாம்பழத்தோட வாசனை தான். எனக்கு பசி எடுத்தாலும் இந்த வாசனை வந்ததும் என் உடம்புல புதுசா ஏதோ ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கு. அங்க பாரு ரோஜா, அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கிற காடு எவ்ளோ பச்சையா இருக்கு. அங்க இருக்கிற அருவி விழுகிற சத்தம்
இங்க வரைக்கும் கேக்குது. நாம ஜெயிச்சிட்டோம். லட்டு, நம்ம இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வீண் போகல. அந்த பச்சை மரங்கள்ல உட்கார போற அந்த நிமிஷத்துக்காக தான் நான் இவ்ளோ நேரம் காத்திருந்தேன். சீக்கிரம் பறக்கலாம். இங்க பாரு ரோஜா, இங்க இருக்கிற காத்து எவ்ளோ ஜில்லுன்னு இருக்கு. அந்த வறண்ட காட்டுல பட்ட கஷ்டமெல்லாம் இப்போ காணாம போயிடுச்சு. எனக்கு இப்பவே ஆடணும் போல இருக்கு. கண்டிப்பா ஆடலாம் லட்டு. நாம மட்டும் இல்ல, இங்க இருக்கிற பட்டாம்பூச்சிகள் கூட நம்மள வரவேற்கிறதுக்காக தான் இவ்ளோ அழகா பறக்குதுன்னு நினைக்கிறேன். வா, வேகமா போய் அந்த தண்ணிய குடிக்கலாம். குட்டி பறவைகளே, உங்க பயணம் முடிஞ்சது. இந்த காடு ரொம்ப புனிதமானது. இங்க யாருக்கும் பசி இருக்காது, பயமும் இருக்காது. அந்த பெரிய ஆலமரத்துக்கு பின்னாடிதான் உங்களுக்கான சொர்க்கம் இருக்கு. கடைசியாக அவர்கள் நினைத்தது போலவே ஒரு சொர்க்கத்தை அடைந்தார்கள். அங்கே எல்லாமே இனிமையாக இருந்தது. அவர்களது புதிய வாழ்க்கை தொடங்கியது. அப்பாடா, இங்க பாரு ரோஜா, எவ்வளவு பெரிய பெரிய பழங்கள். திராட்சை கொத்து கொத்தா தொங்குது. இந்த மாம்பழம் தேன் மாதிரி இனிக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மைதான் லட்டன். அந்த தண்ணி எவ்வளவு தெளிவா கண்ணாடி மாதிரி இருக்கு பாரு. அதுல நம்ம முகம் கூட தெரியுது. நாம நிம்மதியா இங்க குளிக்கலாம், ஜாலியா விளையாடலாம். நம்ம பழைய காடு எருமைகளால அழிஞ்சப்போ நான் ரொம்ப அழுதேன். ஆனா இப்போதான் புரியுது, இயற்கை நமக்கு அதைவிட பெரிய ஒரு பரிசு கொடுக்கறதுக்காகத்தான் அப்படி செஞ்சிருக்குன்னு. ஆமாம் லட்டு, கஷ்டப்பட்டாதான் அதோட பலன் எவ்வளவு இனிமையாயிருக்கும்னு நமக்கு தெரியும். இங்க பாரு, இந்த மரக்கிளையில நம்ம ஒரு அழகான கூடு கட்டிக்கலாம். என்ன சொல்ற? கண்டிப்பா ரோஜா. இந்த காட்டுல இருக்கிற மத்த பறவைகளும் ரொம்ப அன்பா இருக்காங்க. இனிமே நமக்கு வேட்டைக்காரங்க பயமோ பசி பயமோ இல்ல. நாம இங்கேயே காலமெல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். லட்டு, ரோஜா, உங்க 2 பேரோட தைரியத்தை பார்த்து நான் வியந்து போயிட்டேன். இந்த காட்டுக்கு நீங்க தான் புது விருந்தினர்கள். இங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்காகத்தான். சந்தோஷமா இருங்க. லட்டுவும் ரோஜாவும் அந்த புதிய காட்டில் தங்களுக்கு பிடித்தமான மரத்தில் ஒரு அழகான வீட்டை கட்டினார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் புது புது பழங்களை சாப்பிட்டு மற்ற பறவைகளுடன் விளையாடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். அடுத்தது என்ன? இவ்வளவு மகிழ்ச்சியான இந்த காட்டில் லட்டு ஒரு ரகசியமான குகையை கண்டுபிடிக்கிறான். அதில் என்ன இருக்கிறது? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.